பெல்லி ஃபேட் பொறுத்தவரைக்கும் வந்து இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். இப்போ நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது பண்ணால் எனக்கு வெயிட் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்காம ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், உங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, மாடர்ன் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் தேவை அப்படின்றது ஒரு விஷயம் தான், அது ப்ரிசர்விங் மசில். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். இப்போ ஸ்லீப்பில் வந்து எது முக்கியம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸா இல்லை குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பா அப்படிங்கிறதுல ஒரு டிபேட் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டாலே இட்ஸ் அ வின். ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்டே டியூன்ட் வித் ரம்யா. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி ஒரு டாக்கியில் நம்ம பேசி. தட் இஸ் வை ஐ ஆம் பேக். முதல்ல வந்து பார்க்குறவங்க எல்லாரும் வந்து உடம்புல இந்த எல்லா பார்ட்ஸும் எனக்கு ஓகே ரம்யா, ஆனால் இந்த தொப்பை இருக்குல்ல, அதுவும் வந்து இந்த அடிவயிறு தொப்பை, லோவர் ஸ்டப்பர்ன் பெல்லி ஃபேட், இது மாத்திரம் போகவே மாட்டேங்குது. அதனால் அது தனியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சைஸில் வந்து ஷர்ட் வாங்க வேண்டியிருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை மீட் பண்ணாலும் சரி, ஒரு பெண்ணை மீட் பண்ணாலும் சரி, தொடர்ந்து வந்து இந்த பெல்லி ஃபேட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி மறுபடியும் வந்து அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். பெல்லி ஃபேட் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். இப்போ நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ரொம்ப நிறையா ஓவர்லோடட் இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால பெல்லி ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமே நீங்கள் பண்ணுற தவறுகள் என்ன, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேசப்பேன். உங்களோட இந்த ஸ்னீக்கி மிஸ்டேக்ஸ், அதாவது நீங்கள் பண்ணுற தவறுகள் ஃபார் லோவர் பெல்லி ஃபேட், அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம ஹார்மோன்ஸை அட்ரெஸ் பண்ணணும். எஸ்பெஷலி விமன், நீங்கள் வந்து இந்த லேட் 20s 30s 40s இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் சமயத்துலன்னு பார்த்து அது மாறும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நிறையா வந்து நமக்குன்னு சில சைன்ஸ், நம்ம ஒழுங்காக தூங்க முடியாது, அடிக்கடி வந்து ஹாட் ஃப்ளஷஸ், நிறையா ஸ்வெட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிடும்போது கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், டைஜஷன் ரொம்ப புவராக இருக்கும், ப்ளோட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலே நம்ம வந்து சாப்பிட்ற நம்மளோட சாப்பாடு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால், சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக கூட சாப்பிட்றேன்னு சொல்லலாம், இருந்தாலுமே எனக்கு இந்த ஸ்டப்பர்ன் பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தி ரீசன் இஸ் கார்டிசால். கார்டிசால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இப்போ ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களோட ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப எராட்டிக்காக இருக்குன்றதுனால ஒர்க் ப்ரெஷர், அது மூலமாக கார்டிசால் லெவல்ஸ் ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக பிரேக் பண்ணலாம். அதில் 5 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட், இந்த மிஸ்டேக் வந்து ஐ திங்க் நான் இப்போ சொன்ன உடனே ஒரு 90% பேர் வந்து ஆமாம் நான் இந்த லிஸ்ட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட நைட்டு டின்னர், லாஸ்ட் மீல் ஆஃப் த டேயை வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற பழக்கம். இது வந்து ஐ நோ இதை மாற்ற முடியாது, இதுக்கு உங்களோட ரீசன்ஸ்னு ஒன்று இருக்கலாம். அது மேபி பிகாஸ் உங்களோட ஒர்க் லேட்டாக முடியறதுனால, சில சமயம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அபாடா அப்படின்னு உட்காந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு உடனே டப்புன்னு தூங்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் சில பேர் காலாகாலமாக வச்சுருப்பீங்க. இது நான் பிழைன்னு சொல்லலை, பட் இது உங்களோட உடம்புக்கு நல்லது இல்லை, எஸ்பெஷலி அந்த பெல்லி ஃபேட்டுக்காக. பிகாஸ் ரூல்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், உங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, மாடர்ன் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உங்களோட டின்னர் டைம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 3 மணி நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ மேபி நீங்கள் ஒரு 11 மணிக்கு தூங்குற பர்சன் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு கிரேட் விஷயம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் 9:30 10 மணி அப்படின்னு சொல்லுவேன். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சரி 11 மணிக்கு தான் தூங்க முடியும், இப்போதைக்கு அதை மாற்ற முடியாதா, அப்போ அட்லீஸ்ட் உங்களோட டின்னர் டைமை வந்து 7 மணிக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 7:30. நான் முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த சன்செட் டு சன்ரைஸ் அப்படிங்கிற அந்த டைம் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த டயத்தில் அந்த 6:30 மணிக்கு அப்புறம்லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் என்ன சாப்பாடு போட்டாலுமே அதில் டைஜஷன் இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இர்ரெகுலாரிட்டி ஆஃப் டின்னர், ஒரு நாளைக்கு ஒரு டைமில் சாப்பிட்றது, இல்லை லேட்டாக சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் வச்சுருக்கும் போது அதனாலேயே வந்து பெல்லி ஃபேட் நிறையா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களோட டைஜஷன் ஒழுங்காக இருக்காது, அந்த அக்யூமுலேட்டட் ஃபுட் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாததுனால என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக ஃபேட்டி லிவர்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். உங்களோட ஸ்டப்பர்ன் ஃபேட்டும் ஸ்டப்பர்னாகவே இருக்கும். இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்னோட 2வது பாயிண்ட். இப்போ வந்து லேட்டாக நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு வந்து காலைல எழுந்த உடனே பிரேக்கிங் த ஃபாஸ்ட், அதாவது ஃபாஸ்ட் பண்ணுறதை வந்து நிறுத்தணும், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடணும், முதல் மீலை ரேதர் சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது. ஸோ நீங்கள் லேட்டாக சாப்பிடுவீங்க, காலைல எழுந்து காஃபி குடிச்சிட்டோ இல்லை தண்ணி குடிச்சிட்டோ ஒன்றுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா
கிரேசிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாட் ஐ மீன் பை கிரேசிங் இஸ் நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இதை நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணும்பொழுதும் உங்களோட இன்சுலின் ஸ்பைக் ஆகும். இன்சுலின் ஸ்பைக் ஆச்சுனாலே உடனே வந்து நம்மளோட அப்டமனில் தான் வந்து அந்த இன்சுலின் ஸ்பைக் ஆகி இருக்கிற ஃபேட் வந்து ஸ்டோரேஜ்குள்ளே வந்துடும். அந்த ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பெல்லி ஃபேட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது மெடிக்கலி டாக்டரே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் அப்படி சாப்பிடணும்னு சொன்னால் ஓகே. பட் அதர் தென் தட் ஐம் ஆல்சோ நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்த லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். 16 ஹவர்ஸ்க்கு மேலே 18 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் கூட சில சமயம் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பீப்புளுக்கு அது சூட் ஆகும். இப்போ எனக்கு சூட் ஆகும், ஆனால் சில பேருக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபாஸ்டிங் சூட் ஆகாது. அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை இது பண்ணால் எனக்கு வெயிட் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்காம ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனாலையும் வந்து உங்களோட ஈட்டிங் விண்டோவில் நிறையா கிரேசிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மேபி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்க, அதனால கிரேசிங் பண்ணுறீங்க. இதில் எந்த விஷயத்தினால நீங்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுது, அந்த கிரேவிங் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. உங்களோட ஸ்நாக்கிங்கை கம்மி பண்ண ஆரம்பிங்க. மெயின் மீல்ஸ்குள்ளே மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் see the change. உங்களோட அப்டாமினல் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் ஒரு சின்ன ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும். என்னோட ரூட் 360 இப்போ ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம் ஆக போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 4 மாதம் கழிச்சு எங்களோட டெய்லி இந்த ப்ரோக்ராம், ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் மாடிஃபை பண்ணி ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் பிளானையே மாற்றினேன். அந்த ஃபஸ்ட்டு 3 days அந்த ட்ரைனிங் பிளானை மாற்றின உடனே என்னோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே சேடாக அப்செட் ஆகி, நீங்கள் ஏன் மாற்றிட்டீங்க, முன்னாடி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, இப்போ பாருங்கள் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கு அந்த ஸ்வெட்டி ஃபீலிங் இருக்கும், நான் வந்து ஒரு 45 நிமிஷம் குதின்னு குதிக்கிறேன் அப்படின்னு தோணும், இப்போ அந்த மாதிரி தோன்றது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன் எக்ஸாக்ட்லி தட். அதாவது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி நான் ஒரு ஃபிட்னஸ் சென்டர் நடத்துகிறேன் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இதான் தேவையா, சரி நான் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜிம் ஃபிட்னஸ் மாடலில் நான் அப்படியே அந்த லூப்புக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கலாம். பட் அப்படி பண்ணால் என்னோட மெம்பர்ஸ், என்னோட கிளையன்ஸுங்கிறவங்க இம்ப்ரூவ் ஆவாங்களா? ஏன்னா அவங்க ஒரு பேட்டர்னுக்குள்ளே செட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அது இப்போ ஈஸியாகிடுச்சு, அவங்க அதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதுலேருந்து அவங்கள திருப்பி இன்னொரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போட்டு அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் ஃப்ரம் பிகினர் டு வேர் தி ஆர், அதுலேருந்து அடுத்த லெவலில் அவங்கள நான் கூட்டிகிட்டு போனோம்ல, அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டர், ஒரு கோச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எந்த சென்டரில் இருந்தாலும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், நான் பயங்கரமாக HIIT பண்ணுவேன், நான் வந்து ஜூம்பா கிளாஸ் போவேன், ஏரோபிக்ஸ் போவேன், எனக்கு பிலாட்டேஸ் பிடிக்கும், இப்படி நீங்கள் நிறையா விஷயம் பண்ணிட்டுருக்கலாம். பட் நாட் நெசசரி அதனால உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் தேவை அப்படின்றது ஒரு விஷயம் தான், அது ப்ரிசர்விங் மசில். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். ஸோ உங்களோட மாடலில் நீங்கள் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறீங்களா? உங்களோட ஹெட்டில் நீங்கள் பண்ணுறது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அது நிஜமாவே ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கா? இதில் ஒரு செக் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் stubborn belly fat. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ க்ரானிக்கலாக வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஆங்ஸைட்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு ப்ரெஷர், ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது, கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரே இடத்துல நிதானமாக உட்கார முடியாது, அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கையை தூக்குறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரானிக்கல் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ப்ளீஸ் கோ see a physician, ஒரு மெடிக்கல் அட்வைசர். அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி அந்த தெரப்பியக்குள்ளே ஆரம்பிங்க. இது வந்து ஒரு டாக்கிங் தெரப்பியாக கூட சொல்லலை. சில சமயம் அது மெடிகேஷனாக இருக்கலாம், சில சமயம் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், சில சமயம் சோஷியல் மீடியா டீடாக்ஸாக இருக்கலாம். வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ, பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் அ ஹியூஜ் சேஞ்ச் when it comes to stubborn belly fat. சிம்பிளாக நான் சொல்கிறேனே, நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் ஸ்ட்ரெஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட stubborn belly fat குறையவே குறையாது. ஸோ நீங்கள் வந்து கார்டிசாலை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், அதுக்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த லாஸ்ட் பாயிண்ட், stubborn belly fat, லோவர் belly ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 1000 crunches பண்ணுங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இட்ஸ் ஓப்பன் டு டிஸ்கஷன். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும், ஃபிட்னஸ்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது என்னோட கருத்து, அவ்வளோதான். அதில் லாஸ்ட் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தூக்கம், அதாவது ஸ்லீப். இப்போ ஸ்லீப்பில் வந்து எது முக்கியம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸா இல்லை குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பா அப்படிங்கிறதுல ஒரு டிபேட் இருந்துக்கிட்டே இருக்குது. நானே வந்து நம்ம பாட்காஸ்ட்லேயே வந்து ஸ்லீப் தெரபிஸ்ட் டாக்டர் ராம் கிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. பட் என்னோட அப்சர்வேஷன், என்னோட ஓன் லைஃப்பில் நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7 to 7.5 hours கண்டிப்பாக
ஒரு ஆவரேஜ் மேன் ஆவரேஜ் உமனுக்கு தேவை. இது வந்து நான் சொல்கிறது 10 வயசுக்கு கம்மி இருக்கிறவங்களுக்கும் இல்லை, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இல்லை. இந்த நடுத்தரப்பட்ட வயசில் இருக்கிற எல்லாருக்குமே 7 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது தேவை. மேபி சில பேருக்கு அது பழக்கத்தினால இல்லை எனக்கு அவ்வளோ தேவையில்லை, 4-5 மணி நேரம் போதும், அதுலேயே நான் ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருப்பேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட ஏதோ ஒரு சான்ஸ் லைஃப்பில் கிடச்சி அவங்க 7 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற அந்த தூக்கத்தை அனுபவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரியல் டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் தூக்கங்கிறது எல்லா விஷயத்தோட ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தூக்கம் இல்லாத போது நம்மளோட மூட்ஸ் சரியாக இருக்காது, நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறது சரியாக இருக்காது, நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட கான்சன்ட்ரேஷன், கிளாரிட்டி, நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். முக்கியமாக அந்த கார்டிசால்லையும் அது எஃபெக்ட் ஆகும். கிரெலின், லெப்டின் இப்படி 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. கிரெலின் தான் வந்து நமக்கு பசியை கொடுக்கும், லெப்டின் தான் வந்து போதும் சாப்பிட்டுது, போதும் இதுக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனுமே வந்து தூக்கம் கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு அதிகப்படுத்தி அதனால நம்ம நிறையா சாப்பிட்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கும். அந்த சூழ்நிலையிலையும் வந்து நமக்கு ஸ்டபன் பெல்லி ஃபேட் உண்டாகும். ஸோ சிம்பிளி சேயிங் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இண்டிகேட்டர் உங்கள் லைஃப்பில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து 5 பாயிண்ட் எதெல்லாம் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த தப்புகள் இருக்கிறதுனால உங்களோட ஸ்டபன் பெல்லி ஃபேட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டாலே இட்ஸ் அ வின். நீங்கள் அதை பற்றி மாத்திரம் இனிமேல் நினைக்கலாம். ஒரு சில வாரத்துக்கு மேபி அட்லீஸ்ட் 2 to 3 வீக்ஸ் அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எல்லா 5 விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலன்னா ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணாமல் அட் அ டைம் ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் எடுத்து அதை மாத்திரம் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2-3 வாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இதில் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகி இதனால தான் மேபி என்னோட ஸ்டபன் பெல்லி ஃபேட் எனக்கு குறைய மாட்டேங்குது ரம்யான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்டை கீழே எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி டாக்கி வீடியோஸ் நிறையா பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில பேரை நான் மீட் பண்ணும்பொழுதும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்ஸ் மூலமாக நீங்கள் சொன்னதுனால தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது முக்கியமான டாபிக், உங்கள் லைஃப்பில் நான் எதை பற்றி வெல்னஸில் பேசினா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.